என் ஜனமே மனம் திரும்புங்கள், ஏசப்பா வண்டை வாருங்கள், ஏசப்பா வண்டை வாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பாவிடத்திலே ஏன் ஆசீர்வாதம் அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மனிதனை ஏசப்பா பூமிக்கு அனுப்பின உடனே, படைத்த உடனே அவன் கீழ்ப்படியாவை பண்ணினான். அவனை வெளியே அனுப்பிவிட்டார். 2 பசங்க, காயின் ஆபேல். காயின் எப்படி காணிக்கை செலுத்தினார்? ஆபேல் எப்படி காணிக்கை செலுத்தினார்? ஆபேல் முழு இருதயத்தோடும், கொஞ்சம் கொடுத்தாலும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடினார். காயின் அப்படி கிடையாது. நஞ்சது பஞ்சதுவாக கடவுளுக்கு செலுத்தினார். அதனால்தான் கர்த்தர் அதை புறக்கணித்தார். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும். ஆனா நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பூமியிலே. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆசீர்வதிக்கப்படாத காரணம் இதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் பெருக பண்ணுவார், உங்கள் காணிக்கையை அங்கீகரிக்க பண்ணுவார். அதே போலதான் ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.